சிவகங்கை மாவட்டத்தின் தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன். வணக்கம் பாண்டியன், இன்று முதல் எத்தனை நாட்களுக்கு தண்ணீர் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களில் தண்ணீரை பெருக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க கடந்த வாரம் தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. 15 நாட்களுக்கு 3 கட்டங்களாக தண்ணீரை திறக்கும்படியும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக கடந்த 4 நாட்களாக தண்ணீர் திறக்கப்பட்டு நேற்று காலை தண்ணீர் திறப்பது அடியோடு நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கண்மாய்களில் நீரை பெருக்கும் வகையிலும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையிலும் வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வருகிற 19ஆம் தேதி வரையிலான 4 நாட்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. 20ஆம் தேதி காலை தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் 3ஆம் கட்டமாக 21ஆம் தேதி காலை முதல் 26ஆம் தேதி வரையில் 6 நாட்கள் மதுரை மாவட்ட தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அணைக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் கூடுதலான தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் வைகை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 50 அடியாக சரிந்துள்ளது. கடந்த 5 நாட்களில் வைகை அணையின் நீர்மட்டம் சுமார் 7 அடி வரை சரிந்துள்ளது. வைகை அணையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்கள் வைகை ஆற்றை கடக்கவோ இறங்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.